நேபாளத்தில் சமூக ஊடகங்களுக்கு விதிக்கப்பட்ட தடை அரசை வீழ்த்தும் போராட்டத்திற்கு உந்துதலாக அமைந்தது. சமூக ஊடக தடை இவ்வளவு பெரிய போராட்டத்திற்கு வித்திட்டதன் பின்னணி என்ன என்பதை பார்க்கலாம். வெளிநாடுகளுக்கு புலம்பெயர்ந்த நேபாளிகள் அனுப்பும் தொகை நேபாளத்தின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 1/3 வகிக்கிறது. நேபாளத்தில் வேலைவாய்ப்பின்மை மற்றும் பொருளாதார தேக்கம் அதிகரித்ததால் நாட்டின் மக்கள் தொகையில் 8 விழுக்காட்டினர் வெளிநாடுகளில், குறிப்பாக வளைகுடா நாடுகள், மலேசியா மற்றும் இந்தியாவுக்கு வேலை தேடிச் செல்கின்றனர். இந்த தொழிலாளர்கள் தங்கள் குடும்பங்களுக்கு அனுப்பும் பணம் நாட்டின் வறுமையை குறைப்பதில் முக்கிய பங்கு வகிக்கிறது. இந்த புலம்பெயர் தொழிலாளர்கள் தங்கள் குடும்பத்தினருடன் தொடர்பில் இருக்க வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் போன்ற சமூக ஊடக செயலிகளை பெருமளவில் பயன்படுத்தினர். இந்த செயலிகள் வெறும் தகவல் தொடர்பு கருவிகள் மட்டுமல்லாமல் பண பரிவர்த்தனைகளுக்கும் ஒரு முக்கிய வழியாக இருந்தன. சமூக ஊடகங்களுக்கான தடை தொழிலாளர்கள் மற்றும் அவர்கள் குடும்பத்தினரின் தொடர்பு கொள்ளல், பண பரிவர்த்தனை இரண்டையுமே பாதித்தது. இன்னொரு புறம் சமூக ஊடகங்களில் அரசியல்வாதிகளின் ஆடம்பர வாழ்க்கை முறை படங்களாக பகிரப்பட்டது. ஏற்கனவே வேலையில்லா திண்டாட்டம் மற்றும் ஊழலால் கோபத்தில் இருந்த இளைஞர்களுக்கு இது மேலும் வெந்த புண்ணில் வேல் பாய்ச்சியது. ஊழல் வழக்குகளில் சிக்கிய 2 பெரிய கட்சிகளும் கூட்டணி அமைக்கப் போவதாக ஒரு வதந்தி பரவியது. அப்போது சமூக ஊடகங்களுக்கு விதிக்கப்பட்ட தடை இந்த ஊழல்களை மூடி மறைக்கும் முயற்சி என்றும் மக்கள் கருதினர். இவையெல்லாம் சேர்ந்துதான் சமூக ஊடக தடை இவ்வளவு பெரிய அளவிலான மாணவர் போராட்டமாக உருவெடுக்க வித்திட்டதாக நேபாள அரசியல் பார்வையாளர்கள் கூறுகின்றனர்.